நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜோஷ்வா டியின் நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாமா? சோதரன் தகப்பனே, துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. துயாதி துயவரே நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் வாயிலாக தகப்பனேப்பா, பிள்ளைகளோடு நீங்கள் என்ன பேச சுத்தம் கொண்டீங்களோ பேசுங்க தகப்பனே. அப்போ அந்த புதிய வருஷத்தின் புதிய மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் புதிய ஓட்டத்தை துவங்கத்தக்கதாக அப்பா இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் தகப்பனே இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து அப்படி சித்தத்தையும் திட்டத்தையும் அப்பா நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக அப்பா நீர் எங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிற தரிசனத்திற்கு நேராக ஓடுகிற பிள்ளைகளாக அழைப்பிற்கு நேராக நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. நீங்கள் பேசுங்க தகப்பனே. நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அதை ஒவ்வொருவருடைய இருதயத்தில் அது கிரியை செய்யட்டும் தகப்பனே. அப்பா நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் தந்து ஒன்று வெறுமையாய் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருடைய இருதயங்களில் தொடரட்டும் தகப்பனே. அப்பா என்ன வார்த்தைகள் அந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசணும்னு நீங்கள் பேசுங்க தகப்பனே. வேறு எந்த ஒரு வார்த்தைகளும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வெளியெடுத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றும் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். வெளிச்சம் என்பது நமக்கு எப்படி ஒரு இருளான இடத்துல ஒரு சின்ன மெழுகுவத்திரியோ இல்லை சின்ன ஒரு லைட் வெளிச்சம் வரப்படும் போது அந்த இடம் முழுவதும் என்ன பண்ணுகிறது? பிரகாசமாக இருக்கிறது. அது வரைக்கும் அங்கே இருந்த இருள் நீக்கப்பட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுகிறது? ஒரு பிரகாசத்தை உண்டாக்குறது. அதே போல தான் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மற்ற உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இப்போ அந்த கரண்ட் போனோடனே நம்ம ஒரு மெழுகுத்திரையை பற்ற வைக்கிறோன்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவோம்? உயரமான இடத்துல வைப்போம். அப்பொழுது தான் அந்த வெளிச்சம் என்ன பண்ணுவோம்? அந்த அறை முழுவதும் பரவி நம்ம அந்த இடத்துல இருக்கிற இருளை நீக்கி அந்த இடத்துக்கு ஒரு ஒளியை கொண்டு வருகிறது. அதே போல தான் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறான்னு சொன்னால் நம்மளை மறைந்திருக்க வைத்திருக்க மாட்டார். உலகத்திற்கு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணம் என்னது? எல்லாருக்கும் எங்கேருந்து பார்த்தாலும் என்ன பண்ணுவோம்? அந்த பட்டணம் இருக்கிறதுங்கிறது என்பது தெரியப்படும். அதே மாதிரி தான் நம்மளை என்ன பண்ணுவார்? ஒரு உலகத்திற்கு பயன்படுகிற பாத்திரமாக உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்பின் பாதையிலையும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பாத்திரமாய் தான் நம்மளை என்ன பண்ணுகிறாரா? கர்த்தர் வைத்திருக்கிறாரா? நம்மளை எப்படி அந்த கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதே போல் நமக்கு அந்த வெளிச்சங்கள் எங்கேருந்து கிடைக்கிறது? யார் மூலமாக கிடைக்கிறது? நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவினால், நம்ம ரட்சிக்கப்பட்டதினால, இவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை நம்ம அறிந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்மளை அபிஷேகித்து நம்மளுக்கு வல்லமைகளையும் வரங்களையும் கனிகளையும் கிருபைகளையும் எல்லாவற்றையும் கொடுத்தது நிமித்தமாக நம்ம அநேகரை என்ன பண்ணுகிறாங்க? கர்த்தருடைய பாதையில் வழிநடத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ நமக்குள்ள அந்த ஒளி இல்லாதிருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது? அநேகரை அந்த ஒளிக்கு நேராக உட்படுத்த முடியாது. நம்ம அந்த மெய்யான ஒளி கிறிஸ்து தான் என்பதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். நீங்களும் நானும் அறிந்திருப்பதினால தான் கர்த்தர் மற்றவர்களுக்கு அந்த ஒளியை பற்ற வைக்கிறவர்களாக இருக்கிறார். ஒரு மெழுகுவத்திரையானது எப்படி கரண்ட் போனவுடனே ஒரு மெழுகுத்திரை பற்ற வச்சு அந்த மெழுகுத்திரையிலேருந்து ஒவ்வொருத்தருக்காக நமக்கு என்ன பண்ணுகிறோம்? கொடுத்து அந்த எல்லாரும் இருக்கிற மெழுகுத்திரை என்ன பண்ண வைக்கும்? பற்ற வைக்கிறோம். ஒரு விளக்கு கொளுத்திட்டா அந்த விளக்குலேருந்து தான் எல்லா விளக்குக்கும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஒளி ஏற்றுகிறோம். ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு நெருப்பை தீக்குச்சியை நம்ம பற்ற வைப்பதில்லை. அதே போல் தான் கர்த்தர் உங்களை உங்கள் பகுதியில் அபிஷேகித்திருக்கிறாரா? அழைத்திருக்கிறாரா? இதுதான் காரியம் வெளிப்படுத்திருக்கிறாரா? இந்த தரிசனத்திற்காக தான் உன்னை வைத்திருக்கிறேன். இதோ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த எழுப்புதல் வரப்போகிற நாட்கள் நெருங்கி இருக்கிறது. இந்த எழுப்புதல் தீயை பற்ற வைப்பதற்காக உங்கள் பகுதியில் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்காருனா, உங்களை அபிஷேகித்திருக்கிறாருனா, அந்த எழுப்புதல் அக்கினியை உங்கள் மேலே பற்ற வைத்திருந்தால் உங்கள் மூலமாக தான் அநேகரை அந்த நெருப்பை பற்ற வைப்பதற்காக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிஷேகங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு வரங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு கிருபைகள் இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல அந்த நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கான அழைப்பை உங்களுக்கு என்று கொடுத்திருந்தால் உங்கள் மூலமாக தான் அநேகர் அந்த நெருப்பை பற்ற வைப்பதற்காகவும் அவர்களை அனல் கொண்டு எழும்பி அவர்கள் இன்னும் அநேக ஆத்துமாக்களை உருவாக்குவதற்காக கர்த்தர் வைத்திருப்பார்.
யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி தான் அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெற்றிருக்கிறோம். இவர் தான் மெய்யான ஒளி என்பதையும், இவரிடத்திலிருந்து ஒளி இருக்கிறது, இவரை தவிர நம்ம எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, ஒளியை பெற்றுக்கொள்ள முடியாது. இருளை நீக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, வல்லமைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுதான் மெய்யான ஒளி. அவரிடத்திலிருந்து தான் அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இந்த நிச்சயத்தையும் இந்த ரட்சிப்பின் பாதையையும் இந்த ஒளியையும் தான் நம்ம என்ன பண்ணணும், அநேகருக்குள்ள பற்ற வைக்க வேண்டும். அவர்கள் அநேக ஆத்துமாக்களை என்ன பண்ணுவாங்க, இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவாங்க. நம்ம இருள் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னதான் இருள்? உலகில் எல்லாமே என்ன பண்ணுகிறது, வெளியரங்கமும் வெளிச்சமுமா இது இருக்குன்னு நினைக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கணும். இவர் தான் கர்த்தர் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தரால் என்ன செய்ய முடியும், அவருடைய வல்லமைகள் என்ன, அவருடைய பராக்கிரமம் என்ன, ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பின் பாதை யாரிடத்துல வரும், பாவ மன்னிப்புனா என்னது, பாவம்னா என்ன, இந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதன் மூலமாக நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும், இந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி நம்ம பரிசுத்தம் ஆக்குவதற்கும் நம்மளுடைய உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்று அநேக காரியங்களை நம்ம இந்த வேதத்தில் தான் இருக்குது. இந்த வேதத்தின் ரகசியங்களையும் கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமியிலே நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது தான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவாங்க. இவர் தான் ரட்சகர் என்பது தெரியாத இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருளில் தான் இருக்கிறாங்க. இயேசுதான் மெய்யான ஒளி. அவரிடத்திலிருந்து தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு மனுஷகுமாரனுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். மனிதர்களை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தையும் சாபத்தையும் அவர்களுடைய எல்லா விதமான வியாதிகளையும் என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு தீவினையாக இருக்கிறதோ ஒவ்வொரு தீவினைகளிலிருந்தும் அவர்களை விடுதலை ஆக்குவதற்கும் பரிபூரண சுகத்தையும் பலனையும் கொடுப்பதற்கு மெய்யான வழி யார் தான், இயேசுதான். இந்த மெய்யான ஒளி இவர்தான் என்பதை அறிந்திருக்காத ஜனங்கள் அனைவருமே என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, இருளில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான ஒளி இயேசு. இந்த ஒளியை அறிவிப்பதற்காகத்தான் நீங்களும் நானும் இந்த பூமியில கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் ஒவ்வொருவரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இதுவரை நம்ம நிர்விசாரங்கள்ல இருந்திருக்கலாம். நம்மளோட சூழ்நிலைகளை பொறுத்து நம்மளுடைய சூழ்நிலைகளை காரணங்கள் காட்டி கர்த்தருடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம். இல்லை நிர்விசாரத்தில் இருந்து அவருடைய காரியங்களை மட்டுப்படுத்தியிருக்கலாம், இல்லை மந்தப்படுத்தி செய்திருக்கலாம். ஆனால் அந்த 2024ஆம் ஆண்டு புதிய ஆண்டின் துவக்கத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு 2023ஆவது ஆண்டின் கடைசி காலங்கள் அநேக சேதங்கள் ஏற்பட்டது. எல்லா இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து அநேக விதமான பாதிப்புகள் ஜனங்கள் அடைந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வருகையை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வரப்போகிற எழுப்புதலுக்கு தடையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வரப்போகிற எழுப்புதலுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை செலுத்த முடியாத படிக்கும். அவருடைய நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்திற்கு நேராக நம்ம நிற்க முடியாத படிக்கும். இந்த எழுப்புதலுக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்த முடியாத படிக்காக தான் உலகத்தில் அநேக காரியங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களை சத்ருவானவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நம்ம குடும்பத்தில் பிரச்சனை, சுற்றி இருக்கிற இடங்களில் பிரச்சனை, தேசத்தில் பிரச்சனை, அநேக இடங்களில் பிரச்சனைகளை பார்க்கப்படும் பொழுது நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுகிறது, சோர்ந்து போயிருக்குது. நம்மளுடைய அழைப்பை குறித்து நம்ம அசட்டை பண்ணுகிறோம். ஐயோ இவ்வளோ வேதனைகள் இருக்கிறதே, அது பாடுகள் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பக்கத்தில் நம்மளுடைய சிந்தனைகளை திருப்புகிறோம், நம்மளுடைய இருதயத்தை திருப்புகிறோம். கர்த்தருடைய காரியத்தின் மேல் நம் நோக்கம் வைக்காத படிக்குது, நோக்கம் வைக்கக்கூடாத படிக்குதான் சத்ருவானவன் நம்ம இடத்துல போராடி கொண்டிருக்கிறான். ஏசாயா 61வது வசனத்தை பாருங்கள். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அதனால தான் கர்த்தர் திரும்பவும் சொல்லி கொண்டிருக்கிறார், எலும்பி பிரகாசி மகனே, எலும்பி பிரகாசி மகளே, நீ எலும்பி பிரகாசிக்கப்படும் பொழுது உன் நிமித்தமாக தேசம் கட்டப்படும். உன் நிமித்தமாக தேசத்திற்குள்ள இருள் இருக்கிற இந்த இருளெல்லாம் விளக்கப்பட்டு ஒளிகள் உண்டாக்கப்படும். உன் நிமித்தமாக உன் பகுதிகளில், உன் தெருக்களில், உன் வீடுகளில், உன்னுடைய சபைகளில் என்ன பண்ணும், காணப்பட்ட இருளெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், நீக்க முடியும். அதான் நீ எலும்பி பிரகாசி, உன்மேல் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே உதிக்கப்படும் பொழுது தான் இருளில் இருக்கிற ஜனங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், வெளியேற்ற முடியும். அவங்களெல்லாம் ஒளிச்சத்திற்கும் அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்களோட சாபங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், விடுதலையாக்க முடியும். அதற்காக தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். லூக்கா 2வது அதிகாரம் 30வது வசனம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும்
புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசுவானவர் வந்தது போல நம்மளையும் வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக புறஜாதிகளாகிய நமக்கு அவர் ஒளியாக வந்தார். அவருடைய ரட்சிப்பை அவர் மூலமாய் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். கிருபையினாலே கர்த்தருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். அது இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். அவர் விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி, விலையேறப்பெற்ற அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய மகிமை எல்லாவற்றையும் அந்த சிலுவையில் இழந்து ஒன்றுமில்லாதவராய் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து ஐஸ்வர்ய சம்பனனான அவர் நமக்காக தரித்திரரானார். எல்லாவற்றையும் இழந்தார். பரலோகத்தின் மேன்மையை துறந்தார். பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற எல்லா ஸ்தானங்களையும் இழந்து மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்து அநேக பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் பட்டு நமக்கு என்ன பண்ணுகிறார்? புறஜாதிகளாகிய நமக்கு ஒரு ஒளியாக வந்தார். அந்த மீட்பின் ஒளியையும் அந்த ரட்சிப்பின் ஒளியையும் அந்த ஆத்தும ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்மளோடு வைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலிருந்து அநேகரை நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தரண்டையில் சேர்ப்போம். இதோ கடைசி காலம் நெருங்கி இருக்கிறதுனால சத்ருவானவன் பல வழிகளில் ஜனங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? சிதறடித்து கொண்டிருக்கிறான். அரசியல் காரியங்களிலோ அதிகாரிகளை கொண்டும் எந்தெந்த வழிகளை ஜனங்களை ஒடுக்க முடியுமோ, எந்தெந்த ஜனங்களோட வாழ்வாதாரங்களை பறிக்க முடியுமோ, என்னென்ன கொடுமைகளையும் என்னென்ன வேதனைகளையும் சுற்றி நடக்கிற காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களுடைய இருதயத்தை ஒரு பக்கம் மந்தப்படுத்தவும், பொருளாதாரத்தை கொண்டு வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலைகளை நெருக்கி கர்த்தருக்கு நேராக திருப்ப முடியாதபடிக்கு சோர்வை கொண்டு வந்து, இதோ இத்தனை ஆண்டுகள் கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிறாயே, உனக்குள்ள என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாய், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறதுனால நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? சோர்வை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னது போல இப்போ கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது? அந்த விசுவாசத்தை குலைக்க செய்து கொண்டிருக்கிறான் சத்ருவானவன். அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கு என்பதை அவன் தெளிவாய் அறிந்ததுனால எந்தெந்த விதங்களில் ஜனங்களை வஞ்சிக்க முடியுமோ, என்னென்ன காரியங்கள்லேருந்து ஜனங்களை திருப்ப முடியுமோ அதில் எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறான். நம்ம எல்லா காரியங்களும் வேதத்தில் கர்த்தர் எழுதி கொடுத்திருந்தோம். அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக கடைசி காலங்களில் நடக்க போகிற எல்லா காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தோம். நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றையும் என்ன அறிந்தும் அறியாதவர்கள் போல நிர்விசாரத்தில் இருக்கும், மந்தமான இருதயம் உள்ளவர்களாக இருக்கும். எத்தனை வார்த்தைகள் கேட்டாலும், கர்த்தரிடத்திலிருந்து எத்தனை எச்சரிப்பை கேட்டாலும், எத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டாலும், அதை கேட்ட மாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அந்த நேரம் உணர்வடைந்து, ஐயோ கர்த்தருடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதே, கர்த்தருடைய பாரம் இப்படி இருக்கிறதே, கர்த்தர் இவ்வளோ வேதனைப்படுகிறாரே, ஐயோ ஜனங்கள் இவ்வளோ அழிவுக்கு நேராக போகிறார்களே, உண்மையான தெய்வம் எது என்பதை அறியாதபடி ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக, சாபத்தை தீர்ப்பதற்காகவும் இதோ கால்நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார்களே, ஐயோ என்று சொல்லி அந்த நேரங்கள் மாத்திரம் நம்ம இருதயம் என்ன பண்ணுகிறது? அங்கலாய்க்கிறது, கர்த்தருக்கு நேராய் முறையிடுகிறது. அந்த இடத்தை கடந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடுகளுக்கோ இல்லை நம்மளுடைய வேலைகளுக்கும் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுகிறது? பழைய மாதிரியாக நம்மளுடைய காரியம், நம்ம குடும்ப காரியம், நம்மளுடைய சொந்த காரியம், நம்மளுடைய சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து 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 என்ன பண்ணுகிறது? சோர்ந்து போய் காணப்படுகிறது. அப்படி சோர்வுக்குள்ளாகாத படிக்கு தான் நம்மளுடைய எலும்பு பிரகாசிக்க சொல்லி கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் எலும்பு உங்களுடைய வல்லமைகளை தரித்து கொண்டு உங்களுடைய வரங்களை புதுப்பித்து கொண்டு இதோ இந்த நாட்களில் நீங்கள் கிரியை செய்யப்படும் பொழுது உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை கர்த்தருடைய பாதையில் திருப்ப முடியும். நம்ம 10 ஆத்துமாக்களை கர்த்தருடைய பாதையில் நடத்தப்படும் போது அந்த 10 ஆத்துமாக்கள் நிமித்தமாக இன்னும் அநேக 10 ஆத்துமாக்கள் இப்படி ஒவ்வொருவராக தொட்டு 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 என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய எழுப்புதலுக்கு நேராக நம்ம ஆயத்தப்பட முடியும். நம்முடைய எழுப்புதலுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்ப முடியாத படிக்கு தான் சத்ருவானவன் பல விதங்களில் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? போராடி கொண்டிருக்கிறான். யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன். சொன்னது போல தான் கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ
தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை வஞ்சிப்பதற்காக தான் சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான். ஏன்னா நீங்களும் நானும் கத்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கடைசி காலத்திற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். எழுப்புதலுக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். கடைசி கால யுத்த தலைமுறையாகவும் ஜனங்களை கத்தரிடத்தில் திருப்புகிறவர்களாகவும் ஒரு கூட்டு ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கத்தருடைய வருகையில் நம்ம எதிர்கொள்ளப்படும் பொழுது இதோ வெறுங்கையாய் நிற்காதபடிக்கு நம்மளுடைய காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டு இதோ உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுவதற்காக தான் கத்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அழைப்பை அல்ல தட்டி நம்மளுக்கு கொடுத்த தரிசனத்தில் ஓட முடியாதபடிக்கு உலகத்தின் காரியங்களை காண்பது நம்ம எல்லாம் என்ன பண்ணுகிறது? விசுவாசத்தை குலைக்க செய்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்லுகிறார், ஒருவன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். அவருடைய ஒளியை நமக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். எதனாலனா விசுவாசமாக இருக்கிறவனை என்ன பண்ணக்கூடாது? இருளில் போகக்கூடாது. நான் கத்தருக்குள்ளே விசுவாசமாக வைத்திருக்கிறேன், கத்தரை நான் நம்புகிறேன், அவரோட வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்ம என்ன அளவுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய விசுவாசத்தை குலைக்க செய்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம விசுவாசத்தை குலைந்து போனது நிமித்தமாக, நம்முடைய விசுவாசம் குறைந்தது நிமித்தமாக நம்ம பிரகாசிக்க வேண்டிய அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியல? பிரகாசிக்க முடியல. என்ன வந்தாலும் பவுல் சொல்லுகிறார், வியாகுலமோ மரணமோ ஜீவனோ உயர்வோ தாழ்வோ நிகழ்காரியங்களோ வருகாரியங்களோ எதுவும் என்னை உம்மை விட்டு பிரிக்காதுன்னு சொல்லுகிறாரு. அப்படிப்பட்ட பாடுகளை பவுலை போல நம்ம என்ன பண்ணல? பாடுகளை அனுபவிக்கல. ஆனால் இந்த பாடுகளுக்கே நம்ம என்ன பண்ணுகிறோம்? சோர்ந்து போயிருக்கோம். போதும் கர்த்தாவேனே எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தரை நோக்கி முறையிடுகிறோம். ஒரு சின்ன பாடுகள், வேதனைகள், மனுஷங்க நமக்கு தூசிக்கிற காரியங்கள், நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மளை வெறுக்கிற காரியங்கள் நடக்கப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம்? சோர்ந்து போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லுகிறாரு. இயேசுவானவரே அவர் சொந்த ஊரில் அவர் கனமடையாத படிக்க அவர்கள் என்ன பண்ணப்பட்டது? காணப்பட்டது. அதான் சொல்றாரு, உங்க சொந்த வீட்டாரே உனக்கு சத்துருக்கள். நம்ம என்ன பண்ணுகிறோம்? சுற்றி நடக்கிற காரியங்கள், நம்ம சொந்தங்கள் பண்ணுகிற காரியங்களையும் நம்மளோடு நெருக்கமாக இருக்கிறவர் பண்ணுகிற காரியங்களை பார்த்து நம்ம என்ன சோர்ந்து போய் நம்மளுடைய பிரகாசிக்க வேண்டிய அளவுக்கு நம்ம பிரகாசிக்காமலும் நம்முடைய ஒளியை என்ன பண்ணுகிறோம்? மறைத்து வைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், வியாதியஸ்தர்களை சுகமாக்குற வரங்களை கொடுத்திருக்கிறார். எல்லா வரங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கோம், எல்லா வல்லமைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கோம், கர்த்தருடைய கனிகளை பெற்றிருக்கோம். எல்லாவற்றையும் பெற்றிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மலை மேல் இருக்கிற மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல் காணப்படாத படிக்கும் மரக்காலின் கீழ் வைக்கப்பட்ட விளக்கை போல நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை கர்த்தர் விளக்காக வைத்திருப்பார் சொன்னால் அநேகருக்கு ஒளி கொடுப்பதற்காகத்தான் வைத்திருக்கிறார். அந்த ஒளியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறைத்து வைக்கக்கூடாது. நம்ம ஒளியை மறைத்து வைப்பதன் மூலமாக என்ன பண்ண வெளிச்சத்திற்கு வர வேண்டிய ஜனங்களும் இருளிலிருந்து வெளிச்சத்தை பார்த்து வர வேண்டிய ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க? இடரல் அடைகிறார்கள். அதான் கர்த்தர் சொல்லுங்க, என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்னா கர்த்தரை அறிய வேண்டிய அறிவை நாம் அவர்களுக்கு கொடுக்காதது நிமித்தமாகத்தான் அந்த ஜனங்கள் சங்காரமாக்கப்படுகிறார்கள். அப்படி சங்காரமாக்கப்படுகிற ஜனங்களோட இரத்த பலிகளுக்கு நீங்களும் நானும் தான் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வருகையில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியை நம்ம நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது நம்ம மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு இடரல் அடைந்த அந்த ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போயிருந்தால் அந்த பாவத்தையும் அந்த பழிகளை நம்மளிடத்துல தான் கர்த்தர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அதை நம்ம உணர்ந்து கொண்டவர்களாக இந்த நாட்களில் புதிய ஆண்டின் துவக்கத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறாரோ, எதற்காக நம்ம பிரித்தெடுத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்திற்காக உங்களை என்னையும் குறித்து பேசி கொண்டிருக்கிறாரோ, எதை குறித்து நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரோ, ஜெபத்திலும் அபிஷேகத்தில் நிரம்பப்படும் பொழுது, இல்லை வேதத்தை வாசிக்கப்படும் பொழுது, இல்லை செய்திகளை கேட்கப்படும் பொழுது, சபையில் மெசேஜ் கொடுக்குற அந்த வார்த்தையின் மூலமாக எதை குறித்து நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரோ அதற்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பும்படியாக நம்ம செயல்படுவோம். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்க கடவது. இதுதான், மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர்களுக்கு நம்ம நற்கிரிகைகளை செய்கிறது, நம்மளுடைய கர்த்தருடைய காரியத்தை நம்ம வெளிப்படுத்துவது நிமித்தமாக நம்ம என்ன பண்ண முடியும்? பிதாவை மகிமைப்படுத்த முடியும். அதன் மூலமாகத்தான் வெளிச்சம் பிரகாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை பார்த்தீர்கள்னு சொன்னால், அப்போஸ்தலர் 5
12:13 அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களோடு சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசிகளுமாக கர்த்தரிடத்தில் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர்களுக்குள்ள அவங்க மேல் வீட்டு அறையில் காத்திருக்கப்படும் பொழுது அவர்கள் மேலே ஆவியானவர் இறங்கப்பட்ட பின்பு அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள். அதன் நிமித்தமாக தான் அவங்க கடைகளினால் அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் செய்தார்கள். ஜனங்களுக்குள்ள செய்யப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டு இருந்தார்கள். மற்ற ஒருவர் அவங்களுக்குள்ள என்ன பண்ண முடியல, பேச துணியவில்லை. திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ள அந்த வெளிச்சம் வரப்பட பொழுதுதான் அவங்க மூலமாக அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டது, அடையாளங்கள் செய்யப்பட்டது. அதன் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்னுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்ணி கொண்டார், சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவர்களுக்கு பிரகாசிக்கப்பட்டது நிமித்தமாக தான் அநேக ஆத்துமாக்களை அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அதைத்தான் நம்மளும் இந்த நாட்களை என்ன பண்ண முடியும், கர்த்தருக்கென்று வெளிச்சமாய் பிரகாசிக்கப்படும் போது அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் பட்சமாய் நம்ம திருப்ப முடியும். ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரன் தகப்பானே, அப்பா துதிக்கிறேன் தகப்பானே. ராஜா, இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் தகப்பானே. அப்பா, நாங்கள் உமக்கென்று பிரகாசிக்கிற சுடர்களாய் அப்பா உமக்கென்று மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல செயல்படத்தக்கதை கிருபை கொடுங்க தகப்பானே. இதுவரை மறைந்திருந்து அப்பா உமக்கென்று கனிகளை கொடுக்க முடியாதபடிக்கு, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க பண்ண முடியாதபடிக்கு இருந்த தடைகளெல்லாம் மாற்றி போட்டு அப்பா இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாகும், அநேகரை அந்த ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கிற பிள்ளைகளாகும், இருளில் இருக்கிறவர்களை அப்பா வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாகும், அவர்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை தகப்பானே அப்பா பட்சமாய் திருப்புகிற பிள்ளைகளாய் மாற்றப்படுங்க தகப்பானே. அப்பா இதுவரை இருளில் இருந்தது போது தகப்பானே அப்பா இந்த நாட்களை வெளிச்சத்திற்கு வரத்தக்கதாய் அந்த வெளிச்சத்தின் மூலமாய் தகப்பானே அநேக ஆத்துமாக்களை தகப்பானே அப்பா வெளிச்சத்திற்கு கொண்டு வர கிருபை கொடுங்க தகப்பானே. அப்பா நீங்கள் பேசியிருக்கிறீங்க தகப்பானே. அப்பா இன்னும் அதிகமாய் பிள்ளைகளோடு இடைப்படுங்க தகப்பானே. நீங்கள் வெளிப்படுங்க, உங்களுடைய நாம மாத்திரம் வெளிப்படத்தக்கதை செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.